நீங்க கிரைம் த்ரில்லர் மூவி அதிகம் பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு ட்வின் பிரதர் ஸ்டோரி. முகமூடிய போட்டுட்டு ஒருத்தன் வந்து சென்னையில தொடர் கொலையெல்லாம் செய்வான். கொல்லப்பட்டவர்களுடைய அடையாளம் கூட தெரியக்கூடாதுன்ட்டு உடம்ப வந்து எரிச்சுருவான். அந்த அளவுக்கு கொலையாளி வந்து கொடுமைக்காரனா இருப்பான். இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காண்டி துணை கமிஷனர் ரவிச்சந்திரன் வந்து வராரு. ஒரு சின்ன எவிடன்ஸ வச்சு இந்த கொலைய செஞ்சது யாரு? எதுக்காக செஞ்சான்? இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. படத்துல முதல் சீன்ல இருந்து தொடங்கி எண்டு கார்டு வரைக்குமே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா தான் குடுத்திருப்பாங்க. ஆடியன்ஸுக்கு மைண்ட் டைவர்ட் பண்ண விடாம இருக்கும் இந்த படம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் கதைக்கு தேவையான ஸ்கிரீன் பிளே இந்த படத்தோட டீம் வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. கிரைம் ஸ்டோரியில இதுவரைக்கும் யாரும் சொல்லப்படாத ஒரு கதையா இந்த படத்துல குடுத்திருப்பாரு இயக்குனரு. இந்த படத்துல எந்த இடத்துலயுமே லாஜிக் மீறலோ, ஸ்கிரீன் பிளே லேகோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கவே இருக்காது. படம் 2 மணி நேரம் ஓடுறதே தெரியாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளே மூலமா ஆடியன்ஸுக்கு என்கேஜா வச்சிருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல முன்னாடியே கொலையாளி யாருன்னு ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணியிருந்தாலும், கிளைமாக்ஸ்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்குது. இமான் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கு ஏத்த மாதிரியே பிஜிஎம் போட்டிருப்பாரு. கிளைமாக்ஸ்ல சீரியல் கில்லர் மேல ஆடியன்ஸுக்கு கோவம் வராம, சீரியல் கில்லர் மேல பரிதாபம் வர மாதிரி தான் இருக்கும் இந்த படத்துல. ஃபேமிலியா த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா 11 படத்தை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. படத்தை பார்த்தவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.